ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்களோ அதே போல் உங்களோட மார்க்கை வச்சு எந்த ஒரு தேர்வுமே இல்லாமல் நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு புதிய வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த ஒரு தேர்வும் கிடையாது நண்பா. முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 21/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு மாதத்துலேயே நமக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும், வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையிலேருந்து எடுக்கிறாங்க, என்பிசிஏஎல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு தேர்வும் இல்லை. அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெபினார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெபினார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெபினார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்ததுன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இங்கேருந்து தான் நமக்கான வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டேட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 21/1/2025 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன கேட்டகரிலாம் உங்களை ஆட்டில் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, ட்ரேட் அப்ரண்டிஸ் அப்படின்றதுல ஃபிட்டர், அதில் ஒரு 58 காலிப்பணிடம், எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு 25, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு ஒரு 18, வெல்டருக்கு 18, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 16, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிபிபின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 10,
மெக்கானிஸ்ட்டுக்கு ஒரு 10, டர்னருக்கு ஒரு 7, ஏசி மெக்கானிக்கு 7, டீசல் மெக்கானிக்கு 7. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரியாக 7700 கொடுக்குறாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பதவிகளுக்கு 8050 உங்களுக்கான ஸ்டைபண்டாக வருது. 21/1/2025 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா அப்ரண்டிஸ் தனியாக எடுக்கிறாங்க. அதில் கெமிக்கல், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் சொல்லி எடுக்கிறாங்க. அதேமாதிரி கிராஜுவேட் அப்ரண்டிஸ்லேயுமே தனித்தனியாக எடுக்கிறாங்க. ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு 9000, டிப்ளமா அப்ரண்டிஸ்க்கு 8000. ஸோ இது எல்லாத்துக்குமே 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டிப்ளமா அப்ரண்டிஸ்க்கு 18லேருந்து 25, கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு 18லேருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் அப்ரண்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 176 காலி பண்டம் இருக்குது. அதேமாதிரி டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 32 காலி பண்டம் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு 76 காலி பண்டம். டோட்டலாக நமக்கு ஒரு 300 காலி பண்டம் நமக்காக கொடுத்துருக்காங்க. அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையுமே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு அந்தந்த கேட்டகரியில் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபுல் டைமாக ரெகுலராக பண்ணியிருக்கணும். டிப்ளமோவுக்கு அதே மாதிரி அந்தந்த கேட்டகரியில் டிப்ளமோ பண்ணியிருக்கணும். கிராஜுவேட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கேட்டகரியில் கிராஜுவேட் படிச்சிருக்கணும், ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே மீட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பாருங்கள். உங்களுக்கு ஐ ஃபிட்னஸ், ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும், பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் எங்கே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் த மார்க், அதாவது மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் உங்களோட நீங்கள் அந்தந்த கேட்டகரியில் எடுத்துக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் தான் உங்களை தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் டைமில் ஸ்டைபண்ட், தங்குற இடம் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வர செலவு மட்டும்தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க, ஏஜ் லிமிட் வந்து மீட் ஆகுது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேவா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் www.npcal.nic என்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக விண்ணப்பிச்சிடலாம். ஸோ விண்ணப்பிக்கும் போது உங்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி சிக்னேச்சர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஒட்டிட்டு இந்த அட்ரஸ்க்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுங்க. 21/1/2025 இந்த அப்ளிகேஷன் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபோட்டோ ஒட்டிவிடுங்க. என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத குறிப்பிடுங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு, உங்களுடைய பெயர், அதாவது ஃபாதர்ஸ் இல்லை ஹஸ்பண்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், ஸோ கேட்டகிரி, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டா எஸ்ஆர்னோ கேட்டிருக்காங்க. மெரிட்டியல் ஸ்டேட்டஸ், ஆதார் நம்பர், அப்ரண்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ நீங்கள் அப்ரண்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் அட்ரஸ், என்ன ஸ்டேட்டு, காண்டாக்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எழுதிட்டு உங்களோட என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணால் பர்த் சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களோட அந்த என்ன கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கான சர்டிஃபிகேட், இல்லை அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி, ஆதார் கார்டு கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து 21/1/2025 ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.